ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ மூலியமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஒரே ஒரு பரபரப்பு, ஒரு பதட்டம், ஒரே ஒரு வார்த்தையை எங்கே போனாலும் நீங்கள் கேட்க முடிகிறது. கரோனா கரோனா கரோனா. எங்களுக்கு இந்த கரோனாவிலேருந்து எப்படி தப்பித்து கொள்ளும்படிக்கு இது எப்படி நம்ம அவேராக இருக்கணும் என்று சொல்லி, எப்படி நீங்கள் கை கழுவணும், எப்படி நீங்கள் மூக்கை முடிக்கணும், வாயை முடிக்கணும், கண்ணில் கை வைக்கக்கூடாது, நீங்கள் வாயில் கை வைக்கக்கூடாது, நீங்கள் வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் நீங்கள் எதை போட்டுக்கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒரு 3 அடி தள்ளி பேச வேண்டும் என்று பல காரியங்களை கவர்மெண்ட்டுகள் மூலியமாய், டாக்டர்கள் மூலியமாய், மீடியாக்கள் மூலியமாய், நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த அவேர்னஸை கொடுக்குறாங்க. மக்கள் உள்ளத்தில் ஒரு பயத்தை தந்திருக்கிறார்கள். நல்லது, ஹைஜீனாக இருப்பது நல்லது, நீங்கள் இப்படி இருக்கிறது தவறு என்று நான் சொல்லவில்லை. ரைட். ஆனால் இதற்கு சொல்யூஷன் என்ன? இதற்கு தீர்வு கிடைத்திருக்கிறதா? இல்லை. இது எப்படி மறையும் தெரில, அவங்களுக்கு தெரில, இன்னும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்கள், சயின்டிஸ்ட் எல்லோரும் கண்டுபிடிக்கிறாங்க. they are not able to find why, where, how did this come. சைனாவில் ப்ளேம் பண்ணுறாங்க, இவங்க அவங்கள ப்ளேம் பண்ணுறாங்க. பட் we as a Christian, நமக்கு நல்லா தெரியும் இது எங்கிருந்து எப்படி வந்திருக்கிறது, இதற்கு தீர்வு என்ன. இதற்கு தீர்வு என் வேதத்தில் போடப்பட்ட இந்த காரியமே. இந்த பைபிளில் இது தீர்வு இருக்குது. நான் இன்றைக்கு ஒரு 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 போதகராக, ஒரு ரெவரனா அல்லது ஒரு பெரிய வர்ஷிப் லீடராக, ஒரு தீர்க்கதரிசியெல்லாம் நான் இங்கே வரல சார். நான் ஒரு சாதாரண கழுதியாக வந்திருக்கிறேன். ஐ ஆம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு ஆஸ் அ ஆர்டினரி டாங்கி. பழைய ஏற்பாடில் ஒரு கழுதை பேசியிருக்குமானால் இன்றைக்கு இந்த கழுதை எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்ட பேச ஒரே ஒரு காரியம், we know the solution. 2 Chronicles 7:14 is the solution. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம் தான் இதற்கு சொல்யூஷன். 2 Chronicles 7:14 is the solution. என் ஜனங்கள், my people, if my people, என் ஜனங்கள், understand, it's talking about you and me. It's talking about the church. God is talking about the believer. God is talking about the Christian who's anointed, who's filled with the Holy Spirit. இவரை குறித்து ஆண்டு பேசுகிறார். என் ஜனங்கள், என் நாமத்தை தரித்தவர்கள், என்னை துதிக்கிறவர்கள், என்னை ஆராதிக்கிறவர்கள், என் ஜனங்கள் தன்னுடைய துன்மார்க்கமான வழியை விட்டு, தன்னை துன்மார்க்கமான வழியை விட்டு தன்னையே தாழ்த்தி மனம் திரும்பி என்னை நோக்கி பார்த்தா நான் தேசத்தை ஆஸ்வதிப்பேன், சேமமாக்குவேன். Now tell me, காரணம் யார்? யூ அண்ட் மீ. நாங்கள் தேவன் விரும்பினதை செய்யலை. கொரோனாவுக்கு மாஸ்க் போட்டுட்டீங்க, அந்த வைரஸை கீழ்படுறதுக்கு சானிடைசர் யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் பாவம்ன்ற இந்த வைரஸை கீழ்படுறதுக்கு எடுத்து வேணும். என்ன செய்திருக்கணும்? உங்களுக்கு தோன்றிருக்கிறதா? உணர்வு அடைந்திருக்கிறோமா? நாங்கள் தவறி கொண்டிருக்கிறோம் என்று யோசித்திருக்கிறோமா? நாங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை என்று சிந்தை வந்திருக்கிறதா? தேவ விருப்பத்தை அறியாமல் இருக்கிறோம் என்பதை யோசித்து கதறியிருக்கிறோமா? என் ஜனங்கள், என் நாமத்தை தரித்த என் பிள்ளைகள் துன்மார்க்க வழியை விட்டு அப்போ என்ன? துன்மார்க்க வழியில் போயிட்டோம். நீதியின் வழியில் போக வேண்டிய நாங்கள் இன்னும் துன்மார்க்க வழியில் போயிட்டோம். நீங்கள் ஆண்டு உங்களே பார்த்து என்ன பார்த்து சொல்கிறார்? சார், மேடம், என் அருமை அக்கா, தங்கச்சி, தம்பி, அங்கிள், ஆண்டி, 60 வயசாக இருக்கலாம், 16 வயசாக இருக்கலாம், 8 வயசாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளையில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், சபை மனம் திரும்ப வேண்டும். முழு ஊழியர்களாக இருக்கலாம், வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலை, யாராக இருந்தாலும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு விருப்பம், தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் உங்கள் அண்டே ஒருவேளை இருக்குமானால் அதை குறித்து கதறுங்கள், அழுவுங்கள், மனம் திரும்புவோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். அன்று இந்த வசனத்தை கூட, என் ஜனங்கள் தன்னோட துன்பார்க்க வழியை விட்டு வெளியேந்தா நான் இதற்கு ஒரு தீர்வை கொடுப்பேன். நான் இந்த காரியத்தை அழிச்சிடுவேன். நான் இந்த ஜனத்தின் மீது மனமிறங்குவேன். அன்று மனமிறங்குனா
நீயும் நானும் மனம் திரும்பணும். If God want to come down, God want to have mercy upon our people, you and I should repent from everything which we did against God. It can be through money, it can be through position, it can be a life without prayer, a life without reading Bible. Please, a reminder. நான் ஒரு கழுதையாக பேசுகிறேன். ஐம் ஸ்பீக்கிங் லைக் எ டாங்கி. பழைய ஏற்பாடில் கழுதை பேசிச்சில்ல, இன்னொரு கழுதையாக பாருங்கள். சார், மேடம், தங்கச்சி, தம்பி, எங்கே இருந்தாலும் என் கூட சேர்ந்து இந்த காலை வேலையில் சேர்ந்து ஐ am kneeling down. I am kneeling down in repentance. If you see this video, please kneel down. முழங்கால் படியிடுங்க, மனம் திரும்புங்க, தேவனுக்கு செய்வது செய்யுங்க. இவர்களை குற்றம் சாட்டாதீங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் வேதத்தில் உள்ளது பேசியிருக்கிறேன், மாம்சத்துக்குரியதல்ல. தேங்க்யூ. I am kneeling down in repentance. Will you do the same? If you do so, please, right now, முழங்கால் படியிடுங்க. Right now, say, Lord, I repent. Have mercy on this nation. என் ஜனங்கள் மனம் திரும்பிட்டா ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மனம் வருங்கப்பா, சீக்கிரமாக ஒரு தீர்வு கொடுங்க ஆண்டவரே. I am kneeling down in repentance. Please make sure you kneel down. God bless you all.